மாணவர்களுக்கு 2 உத்தரவாதத்தை சொல்லிவிட்டு பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். என்ன உத்தரவாதம்? சத்தியமாக உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல மாட்டேன், அறுத்து கொன்று விட மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடிச்சு அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு. நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா, வாழும் கவிஞர்களா? நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல திரைப்படத்துல எப்படி பேர் வச்சான்? அந்த காலத்துல பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும் படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு என்னன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான்? களவாணி, சிறுத்தை, மிளகா, கடலை முட்டாய், குமிக்கி, விடிய கிழமை போய் சாயந்தரமா வா, குவாட்ரு கட்டிங்க, அவளுக்கு 18 எனக்கு 16, நல்லா இருக்கும் பட்டிமன்றம், தைரியமா இருக்குன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான். இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம ஐயா, எவன் கிழிச்சான்னே தெரியல. அவன்கிட்ட போய் அடுத்த படம் என்ன எடுப்பாடான்னு கேட்டா, மேலே கீழே அட்டையை காணாமல் எடுப்பேன், நீ போடா அப்படின்ட்டான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவன் வேற மாதிரி, ஏன்டா அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டான் அவன். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், அரையன் 108 கடவுள். அப்ப 107 என்ன பூசாரியா படுத்து கிடக்குறாரு, இல்ல பக்தர்லாம் படிக்கட்டுல நினைக்கிறான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவனுக்கு தண்ணியில கண்டம். அடுத்த வாரம் அப்பா இவனுக்கு சுடுதண்ணியில கண்டம்னு பேர் வச்சாலும் அப்பா போல இருக்கு. படப்பேர் சரியில்லை. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா, அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் அப்பா. படப்பேரு சரியில்லை. சரி, வர்ற நடிகை பேராவது ஒழுங்கா வச்சானா? ஒரு காலத்துல எப்படி நடிகைக்கு பேர் வச்சான்? நடிகையர் திலகம் சாவித்ரி, கன்னடத்து பைங்கிலி சரோஜா, புன்னகை அரசி KR விஜயா, நாட்டிய பேரொளி பத்மினி. இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம், வா விஜயா, வா பத்மினி. இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவளுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா? அந்த பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வைக்க முடியுமா? ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கான் கனிசிவா மோத்துவானி, அவளை போட்டு சாத்துவானிங்கிறேன். இந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வச்சு நம்ம கூப்பிட முடியுமா? ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு புள்ள 3 பேரை வச்சிருக்குதுயா. 3 பேரையா? பேரு 3 வச்சிருக்குது. இந்த புள்ளைய எப்படி அப்பா கூப்பிடுறது? வா ரிச்சா 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 ரிச்சா, அம்மா கங்கோ கங்கோ கங்கோ, எல்லாரும் பாத்தியா 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 நான் கூப்பிட முடியும்? ஒரு புள்ளைக்கு பேர் வச்சிருக்காயா சிலுப்பா சட்டி. இந்த புள்ளைக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது? திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அருநிறை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும் நான் பத்திரிக்கை அடிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும்? மாமியா அண்டாவை தூக்கிட்டா வரும், குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டா வருவாரு. அப்ப படப்பேரு சரியில்லை, நடிகை பேரும் சரியில்லை. இதுல வர்ற பாட்டு மட்டும் வாழ்வியல் சிந்தனைகளை கொடுக்குமான்னு கேட்கத்தான் அந்த மகாராஜா வந்திருக்கேன். ஒரு காலத்துல, அந்த காலத்துல நான் எங்க அம்மா என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. இங்கேயும் கான்வென்ட்லாம் நிறைய இருக்கு. ஆனா நான் சொன்னேன், அந்த டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, யார் ரூட்ல கிராஸ் பண்ணுச்சுன்னா என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம யாரும் பிள்ளைய கொண்டே பள்ளிக்கூடத்தை விட வேண்டியதில்லை. மஞ்சள் கலரில் ஒரு வண்டி வருது, விடிய காலம் 7 மணிக்கு எழுப்புறாங்க, எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேண்ட்டை மாட்டுறான், ஒருத்தன் ஜூவை மாட்டுறான். விடிய காலம் 7 மணிக்கு அவன் வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து குத்துறாங்க. குத்து வண்டியில் ஏற்றி விட்டுட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளே இருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பம் மாறல, என்னையாண்டா வண்டியில் ஏற்றுறேன். ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனா உண்மையில இங்க இருக்க மாணவர்கள்லாம் யாராவது அடுத்த ஆண்டு இது மேடையில பேச்சாளராக நீங்களும் வர வேண்டும். பேச்சாளர் வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்படி பேச்சாளராக வந்தேன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் பேச்சாளராக வரலாம். நீங்க எப்படி பேச்சாளராக வந்தீங்க? நான் 9வது படிக்கும் போது எங்க தமிழையாட்ட கேட்டேன், ஐயா நான் பேச்சு போட்டுல பேசுறேன் அப்படின்னு. 3 பக்கம் எழுதி கொடுத்தாரு காந்தியை பத்தி. நீ பேசுறா, உனக்கு நான் எப்ப தெரியலையோ என்னைய பாரு சொல்லித்தாரேன்னு கூட்டிட்டு போயிட்டார். அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, நான் மேடையில பேசுறேன் காந்தியை பத்தி. காந்தி அவர்கள் 1865 அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு பாதியில அழுதுட்டேன். காந்தி காந்தி தமிழையாவை பார்க்குறேன், அவர் சொல்லித்தாரன் தானே கூப்பிட்டு போனார். அவர் என்னைய பார்த்து நான் அழுதுகிட்டு போயிட்டேன். பரிசு கொடுத்தாங்க. கடைசியில் 9ஆம் வகுப்பு பேச்சு போட்டியில் முதல் பரிசு மகாராஜான்னு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. நீங்க பாதி கூட பேசலையே? ஆமா. எப்படி கொடுத்தாங்க? எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம தான் பாதியில் அழுதுட்டோமேன்னு. அந்த பரிசு கொடுத்த தலைவர் சொன்னார், உங்களை மாதிரி தலைவர் எல்லோரும் காந்தியை பற்றி பேசினார்கள், மகாராஜா மட்டும்தான் காந்தியை பற்றி பேசும்போது அவர் செத்ததை சொல்ல முடியாம அழுதுட்டான் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் தான் எப்படி பேசி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சாளராக வந்திருக்கேன். நான் அப்படி இருந்து அந்த தமிழையாவை கேட்டேன், ஐயா சொல்லித்தாரன் தானே கூட்டிகிட்டு போனீங்க, கடைசியில் என்னைய பார்த்து நான் உங்களை பார்க்கையில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். கோட்ஸை சுட்டு கொண்டாங்கிறது தாண்டா நான் கீழே உட்காந்து கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு. ஆனா உண்மையிலே வாழ்வியல் சிந்தனையை வடித்து கொடுத்தது யார்? நான் காதலிச்சு தாயா கல்யாணம் பண்ணேன். அப்படியா? ஆமையா. யார? சொந்த அத்தை மகளே காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். சொந்த அத்தை மகளை போய் யாராவது காதலிப்பானையா? ஐயா, சொத்து வெளியில போயிடக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு வழக்குல அந்த பிள்ளைய காதலிச்சேன். காதலிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு கதவு திறந்திருக்கும்யா, என் மனைவி அங்கேயிருந்து சிக்கு சிக்குன்னு சிம்ரன் மாதிரியே ஒடியாருவாயா. இப்ப ரெட்ட கதவு திறந்திருக்குதே, அப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாயா. போன வாரம் மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு, போய் இடையில மாட்டிக்கிட்டா. நாங்க கடப்பாறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்கிறோம். என் மயன் சொல்றான், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துக்கிட்டு சற்று போடும். அப்பா அதான் அம்மா அது பாட்டில் ஒடியாதுங்கிறான். வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆனா நான் காதலிக்கும் போது அந்த பழைய பாட்டு வாழ்ந்த கவிஞர் பாடின பாட்டத்தாயா பாடி காதலிச்சேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிள்ளையை பார்த்து பாடினேன். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே பாம்பை குமரியே நீயும் அந்த போதிலே, அந்த போதிலே வானம் பாடி தோழி காலம் பாட தயங்குமாம், வாசல் பூவும் தேனும் போல வாழ தயங்குமாம். வானம் பாடி தோழி காலம் பாட தயங்குமாம், வாசல் பூவும் தேனும் போல வாழ தயங்குமாம். அன்பை நினைந்தே ஆடும் அமுத இலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. இது மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்த நீலாம்? ஆனா உண்மையிலே சொல்றேன் அம்மா, உங்களுடைய சிரிப்புக்கு நான் அடிமாம்மா. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க, அவ்வளோ அழகா சிரிக்கிறீங்க. நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க. லிப்ஸ்டிக் பல்லுக்கு போடக்கூடாது, உதட்டுக்கு தான் போடணும். ஆனா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு இருக்க பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒழுங்கா போட்டிருக்கான். ஒரு பாட்டு போட்டிருக்கான், நான் போடுறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி நாய்க்கர் தோட்டத்துக்கு, நான் போடுறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி நாய்க்கர் தோட்டத்துக்கு. நாய்க்கர் தோட்டத்துக்கு நீ எதுக்கு போற? உன்னை என்ன கடலைக்கு மண்ணெண்ணிக்க கூப்பிட்டாரா, கரும்பு ஓட்ட கூப்பிட்டாரா, வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்க கூப்பிட்டாரா? யார் தோட்டம் வைக்கிறது, யார் நாசம் பண்றது? இதுக்கு வக்காலத்து வாங்க ரெண்டு லேடிஸ் வர்றீங்களே, வரலாமா? எனக்கு அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லையா? பட்டிமன்றம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு தூக்கம் வராது. காசு வாங்கியே பழக்கப்பட்டு போச்சு இல்ல. அன்னைக்கு தூங்கிட்டே விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிக்கலான்னு வாசலை கதவை திறந்துட்டு வாசப்படியில் ஒரு காலை எடுத்து வச்சேன். ஒரு புது பாட்டு போட்டா அசந்து நின்னுட்டையா. எந்த பாட்டு? அது பாடுற ஆளு சூப்பர் ஆளு, உதித் நாராயணன் ஒருத்தன் இருக்கான், பம்பாய்க்காரர். எந்த பாட்டு பாடினாலும் கொலை பண்ற மாதிரியே பாடுவான். அவன் போட்டான் பாருங்க, சொன்னியா நம்ம ஒன்னும் சொல்லலையே, நம்ம பாட்டில் தானே போறோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமா சொல்லலடா, வாங்கின கடனை கூட கட்டுறன்னு சொல்லலடா. எப்படியும் தேர்தல் வந்தா தள்ளுபடி ஆயிரம் நம்பிக்கையிலான வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டே போடுறான், சொன்னியா சொன்னியா சொத்த வைக்கும் சொன்னியா காதலி எந்த வகை கூறும். அதை நீ முதலே கூற வேண்டியதான். ஏன் பாட்டு போடுறது மனுஷனுக்கு ஏதாவது நல்ல சொல்லி கொடுக்கணும்லங்க. இந்த செல்போன் வந்ததும் போது மனுஷன் மோசமா போயிட்டாங்க. ஊத்தங்கரையில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு இறங்குறாங்க. இறங்கினோன்னா ஒருத்தனுக்கு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து, ஹலோ நான் சேலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு நம்மளை பார்க்குறான், என்னடா கடன்காரன் சார், கடன் வாங்கினது இவன் சார், இவன் அவனை கடன்காரங்கிறான். நான் அவன்கிட்ட போய் சார் 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 இது சேலம் இல்லை ஊத்தங்கரை அப்படின்னு அவன் என்னை கூப்பிட்டு, ஒரு காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் போட்டாயா, கிஸ்தி வரி வட்டி என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே. இப்ப அந்த வசனத்தை மாத்தி எனக்கு ஒருத்தர் செல்போன்ல அனுப்பியிருக்காயா. அந்த வசனத்தையே மாத்தி உங்களுக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்பியிருக்கான். எப்படி? என்னோட கடைக்கு வந்தாயா, செல்போன் வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னோடு கொஞ்சி விளையாடும் பெண்களுடைய நம்பரையாவது என்னிடம் தந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனை சுவிட்ச் ஆஃப் பண்றான்.
எவ்வளவு மோசம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. ஏன்? எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொருகி விட்டுருவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதாக செஞ்சு காது ஓரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி தச்சிருவாங்க. இந்த பக்கம் லாவில் கழிச்சு இதில் சிம் கார்டை வச்சிருவாங்க. இந்த பக்கம் கிட்னி ஓரத்தில் பேட்டரியை வச்சிருவாங்க. சுண்டி வரலுக்கு கீழே மெமரி கார்டை சொருகி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்கிட்டு கீழே உடம்பு குலுங்குச்சுன்னா போன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு நம்ம வாட்டில் போக வேண்டியதுதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ₹1 ஒன்று விற்கும். ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜூன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டா மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரையை போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சா தான் மனுஷன் எந்திரிச்சு நிற்பான். வாட்ஸ்அப் எப்படியா? வாட்ஸ்அப் 2 முட்டியும் பிடி சுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் அது வாட்டில் போகுமா? போட்டோ ஒரு மூக்கை சுற்றி ஒரு மூக்கில் அப்படி இழுங்க போட்டோ தன்னால. ஃபேஸ்புக்கா நீ புக் பண்ணதுக்கு பேசுமா முதல்ல, அப்புறம் ஃபேஸ்புக். நான் உண்மையிலே வாழ்ந்த கவிஞர்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அழகா சொல்லுவாங்க, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடுகின்ற உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னான். 6 வயசுல எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இப்பெல்லாம் யாரும் 6 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்ல. எங்க நம்ம புள்ள பேசிட்டான், என்ன பண்றது? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. அப்பதான் அவன் பேசவே ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஸ்கூல்ல விட்ட உடனே மிஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். 9ஆவதுல டீச்சர்ட்ட கத்தியோட நிற்கிறாயா? ஒரு காலத்தில் அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு. புள்ள பேச்சை கேட்கணும். பிள்ளைக்கு பேச்சை கேட்கறக்கே இப்போ இன்னைக்கு காலத்தில் யாருமே கிடையாது. அது எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பார்க்குறான். எங்கள் வீட்டில எல்லாம் என் மனைவி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பாங்க? இந்த ரிமோட்டை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அந்த சோபாவில் படுத்துட்டு இந்த ரிமோட் எடுத்துட்டு என்ன மாற மாட்டேங்குது. எப்படியா வாழ்வியல் குடும்பம் நல்லா இருக்கும்?